ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நைட்டு டின்னருக்கு இட்லிக்கு இந்த எறா கிரேவி பண்ணணும். அது எறா எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. ஒரு 1/2 கிலோ எறா கிட்ட இருக்கும். இது இந்த மேலே இருக்கிற ஷெல்லெல்லாம் ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தலையை இப்படி பிச்சு எடுத்துடணுங்க. தலையை பிச்சு கழட்டி எடுத்துட்டு, நிறைய பேருக்கு எறா க்ளீன் பண்ணுறது தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமேன்ட்டு. மெயினாக இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு நரம்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நரம்பு இருக்கும். முன்பக்கமும் ஒரு நரம்பு இருக்கும், பின்பக்கமும் ஒரு நரம்பு இருக்கும். இந்த நரம்பு எடுத்துகிட்டு தான் சமைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வயிற்று வலி ரொம்ப உண்டாக்கிடும். இந்த நரம்போடு நம்ம சமைச்சோம்னா வயிற்றுக்கு பிரச்சனைங்க வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும், தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். இதனால தான் இந்த நரம்பை ரிமூவ் பண்ணினது. அந்த நரம்பை எடுத்துகிட்டு, அது குடல் ஒரு பக்கம் நரம்பு இருக்கும். கீழ்ப்பக்கம் நரம்பு, மேல் பக்கம் குடல் இருக்குதுங்க. அது 2த்தையும் எடுத்துகிட்டு நம்ம எறாவை க்ளீன் பண்ணிடணும். எல்லா எறாலையுமே அந்த நரம்பு எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது உடம்புக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கும், வயிறு வலி வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் எறாவை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த நரம்பு எடுக்கணுங்க. கருப்பாக ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான். அதை எடுத்தே ஆகணும். நம்ம அதை எடுத்துடணும். இந்த நரம்பு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அது உள்பக்கம் ஒரு நரம்பு இருக்குது பாருங்கள், அது கருப்பாக, அதையும் நம்ம எடுக்கணும். இப்போது அந்த மாதிரி 2 பக்கமாக எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நரம்பு இருக்கக்கூடாது. நரம்பு ஒன்று, குடல் ஒன்று, எறாவுடையது. இதை தான். இதை இப்போ இப்படி எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். மற்ற எறாவெல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வைக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டு, அதுக்கு கிரேவிக்கு உண்டானது என்னென்னு பார்த்து சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆகுமோ இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே. கடையில் க்ளீன் பண்ண சொன்னாலும் அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பாதியமாக அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்களா. அதை விட நம்மளே க்ளீன் பண்ணிடலான்ட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு. இந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு, இந்த நரம்பு, இந்த குடலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவுறதுக்குள்ளே அதுதான் பெரிய கஷ்டமே. இந்த எறா நண்டெல்லாம் நண்டு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எறா வாங்கினோம்னா தான் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே. எனக்கு கஷ்டம், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு கஷ்டம் சொல்ல வரேன். இது புதுசாக பார்க்குறவங்க கற்றுக்குங்க. அந்த மெயினாக நரம்பு எடுக்கிறது எப்படின்னு எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டேங்க. இப்போ எப்படி கிரேவி செஞ்சிடலான்ட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ். வானல் சூடான பிறகு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி வச்சுட்டேன். இப்போது அதிலோட சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து பொரிய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பட்டை, கிராம்பு எதுவும் போட போகிறதில்ல, சோம்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சோம்பு சேர்த்து சோம்பு பொரியட்டுங்க. பொரிஞ்சதை பெரிய வெங்காயம் 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன வெங்காயமாக தான் இருந்தது. அதனால் 4 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா கீரைலாம் வேணாம், அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கணும். நான்வெஜ்ஜுக்கெலாம் எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சாம்பாருக்குனா கூட ஒன்றும் பாதியமாக வதங்கினா பரவாயில்ல. நான்வெஜ் சமைக்கும்போது எப்போவுமே கவனித்து செய்யுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்களா, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்னதாக இருந்ததுங்களா, அதையும் சேர்த்துக்கினேன். ஒரு 1/2 கிலோ எறாவுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்து இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு எல்லாமே நல்லா வதங்கணுங்க. இதெல்லாம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்களா, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிட்ட பிறகு தேவையானது தட்டு போட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு வதங்கலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தோம்னா நல்லாவே வதங்கி தக்காளியெல்லாம் குழஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ அப்படியே நசுக்கி விட்டுட்டு, இப்போ என்ன சேர்த்துக்கணும், மசாலாலாம் எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான அளவு மசாலா. இஞ்சி பூண்டு முதல்ல நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகட்டும். இந்த இஞ்சி பூண்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு,
இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட், உப்பு இது 3 எடுத்து வச்சுக்கிட்டாலும் அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட், உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் அந்த இஞ்சி பூண்டு மசாலா இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டு இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற எறாவை இப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மசாலா வதங்கி பச்சை வாசனை போயிட்ட பிறகு இந்த எறாவை சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ண பிறகு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். வேஸ்ட்டு தான் நிறைய போகுது. இந்த எறாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மசாலாவோடு இந்த எறா நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்படி கலந்து கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சுங்களா, நல்லா வதங்கிடுச்சு. வாசனை இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எறா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்த்து போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ எறா நல்லா வெந்துடுச்சுங்க. ரொம்பவும் எறா வேக விடக்கூடாது. ஏன்னா எறா ஜாஸ்தி வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அதனால் இப்போ கொஞ்சோண்டு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் எப்போவுமே மிளகுத்தூள் சேர்த்துக்குவேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இட்லி ஊற்றிட்டு இந்த எறா கிரேவி நம்ம சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்குறேன்.